தமிழக கூட்டுறவு சொசைட்டியில் நடைபெறும் தவறுகளை சுட்டிக்காட்டும் விற்பனையாளர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது கஞ்சா பொய் வழக்கு போட்டு மிரட்டும் திருச்சி மாவட்ட கூட்டுறவுத்துறையை கண்டித்து வருகிற 7ஆம் தேதி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு கருப்பு சட்டை அணிந்து பேரணி நடைபெற உள்ளது என ஜெயங்கொண்டத்தில் தமிழ்நாடு கூட்டுறவு சங்கத்தின் சிறப்பு தலைவர் கு பாலசுப்ரமணியன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். திருச்சி மாவட்டம் அமராவதி கூட்டுறவு சொசைட்டியில் வைப்பு நிதியில் உள்ள முறைகேடுகளை சுட்டிக்காட்டக்கூடிய பணியாளர்களுக்கு கொலை மிரட்டல் விடுவதும் அங்கு பணியாற்றக்கூடிய பணியாளர்களின் குடும்பத்தினர் மீது கஞ்சா பொய் வழக்கு போட்டு திருச்சி மாவட்ட கூட்டுறவுத்துறை பயமுறுத்துகிறது. இதை கண்டித்து பலமுறை போராட்டம் நடத்தியும் தமிழக அரசு கண்டுகொள்ளவில்லை. அதேபோன்று ரேஷன் கடை செயல்படும் கட்டிடத்திற்கு பணியாளர்கள் வாடகை தர வேண்டும் என நிர்பந்திக்கப்படுகிறார்கள். வெளி மார்க்கெட்டில் பொருட்களை வாங்கி விற்பதில் தனியார் நிர்வாகத்தினர் தலையீடு செய்து விற்பனையாளர்களை மிரட்டி வருகிறார்கள். அதன் மூலமாக கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசு நிர்வாகத்தை பயன்படுத்தி இதுகுறித்து நியாயம் கேட்ட பணியாளர் மீது கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. அவருடைய மகன் மீது பொய் கஞ்சா வழக்கு போடப்பட்டுள்ளது. அதே மாவட்டத்தில் வாங்குகிற சம்பளத்தை வேறு ஒரு குறிப்பிட்ட சங்கத்தில் சேரவில்லை என்ற காரணத்திற்காக நிர்வாகம் நிர்பந்தப்படுத்தி மாத சம்பளத்தை குறைத்து வாங்கக்கூடிய உத்தரவுகளை பெற்றுள்ளது. இப்படி பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றாத திருச்சி மாவட்ட கூட்டுறவுத்துறையை கண்டித்து வருகிற 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று தமிழ்நாடு நியாய விலை கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் பல்வேறு சங்கங்கள் ஒன்றிணைந்து கருப்பு சட்டை அணிந்து ஊர்வலமாக சென்று திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கும் போராட்டம் நடத்த உள்ளோம். இதற்கு நிரந்தர தீர்வு காணாத பட்சத்தில் அடுத்த கட்டமாக மாநில சங்கங்கள் அனைத்தும் இணைந்து மிகப்பெரிய அளவில் கவன ஈர்ப்பு போராட்டம் தமிழக அரசை கண்டித்து நடத்த உள்ளோம் என்றார். இந்த நிகழ்வில் தமிழ்நாடு அரசு நியாய விலை பணியாளர் சங்கத்தின் மாநில தலைவர் ஜெயச்சந்திர ராஜா மற்றும் காட்டுமன்னார்குடி வட்ட செயலாளர் தியாகராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் அமராவதி கூட்டுறவு சொசைட்டியில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு தவறான போக்குகளை அந்த நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக ரேஷன் கடையினுடைய வாடகையை பணியாளர்கள் கட்ட வேண்டும் என்று நிர்பந்திக்கிறார்கள். வெளி மார்க்கெட் பொருள்களை வாங்கி விற்பதில் தனியார்கள் தலையீடு செய்து பணியாளர்களை மிரட்டி வருகிறார்கள். அதன் மூலமாக கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசு நிறுவனத்தை பயன்படுத்தி. இது குறித்து நியாயம் கேட்ட பணியாளர் மீது கொலை மிரட்டல் ஏற்பட்டுள்ளது. அவருடைய மகன் மீது பொய் கஞ்சா வழக்கு போடப்பட்டுள்ளது. அதே மாவட்டத்தில் வாங்குகிற சம்பளத்தை ஒரு குறிப்பிட்ட சங்கத்தில் சேரவில்லை என்ற காரணத்திற்காக நிர்வாகம் நிர்பந்தப்படுத்தி மாத சம்பளத்தை குறைத்து வழங்கக்கூடிய உத்தரவுகளை பெற்றுள்ளது. அது மட்டுமல்ல, 10 ஆண்டு பணி முடித்தால் செலெக்ஷன் கிரேடு தேர்வுகளை வழங்க வேண்டும் என்ற சட்டம் உள்ளது. அதையும் சங்க காரணம் காமிச்சு சங்க பொறுப்பாளர்களுக்கு இதெல்லாம் கிடையாது என்று மறுத்து வருகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக பொய் குற்றச்சாட்டுகளை பணியாளர்கள் மீது எழுதி வாங்கி நிரந்தர பணிநீக்கத்திற்கு பணியாளர்களை ஆளாக்கி வருகிறது. இந்த மாதிரி அநியாயமான உத்தரவுகளை திருச்சி மாவட்ட கூட்டுறவுத்துறை நிர்வாகத்திடம் எவ்வளவு முறையீடு செய்தும் திருந்தவில்லை. இதன் காரணமாக பரிசீலித்த சங்கங்களினுடைய கூட்டங்கள் என்ன முடிவு செய்கிறது என்றால், மாநிலம் முழுவதும் பணியாளர்களை திரட்டி திருச்சி மாவட்ட ஜேஆர் அலுவலகம் முன்பிருந்து கருப்பு சட்டை ஊர்வலமாக சென்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு மனு கொடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் வருகிற 7/1/2025 அன்று மாநிலம் முழுவதும் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம், அதனுடன் இணைக்கப்பட்ட சங்கங்கள், தமிழ்நாடு அரசு நியாய விலை கடை பணியாளர் சங்கம், அத்துணை சங்கங்களும் சேர்ந்து கருப்பு சட்டை அணிந்து பேரணி நடத்தி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு மனு கொடுக்க உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விஷயத்தில் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் தலையிட்டு எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி ஆவண செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பேரணிக்கு பிறகு அரசாங்கத்திடமிருந்து எங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்காவிட்டால் அடுத்த கட்டமாக மாநிலம் முழுவதும் எல்லா அமைப்புகளையும் இணைத்து கொண்டு கோரிக்கை முன்வைத்தால் கஞ்சா வழக்கு போடக்கூடிய நிலைமை இருக்கிறது. கோரிக்கை முன்வைக்கும் தொழிலாளிகள் மீது பொய் கஞ்சா வழக்கு போடக்கூடிய நிர்வாகமாக தமிழக அரசினுடைய நிர்வாகம் இயங்குகிறது என்பதை கண்டித்து வேலை நிறுத்தம், மறியல் உள்ளிட்ட போராட்டங்களை நடத்துவதற்கும் திட்டமிட்டு வருகிறோம். கு பாலசுப்ரமணியன், சிறப்பு தலைவர், தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு அரசு நியாய விலை கடை பணியாளர் சங்கம்.